உனக்கு இந்த நாயை ஒழிச்சிட்டா எல்லா பிரச்சனையும் சரியாயிடுமா? உன் வீட்டு புள்ள நல்லா இருக்கும், வயசானவங்க நல்லா இருப்பாங்க, யாருக்கே இந்த பிரச்சனையும் வராது. நாயினால தான் உனக்கு எல்லா பிரச்சனையும் வருதா? ஓகே, எடுத்துப்போ நாயினால எல்லா பிரச்சனையும் வருது, நாயை ஒழிச்சிட்டா வந்துடும்னு வச்சுக்கோ. ஒரு வேளை நாய் இனத்தை அழிச்சிட்டா, அதுக்கப்புறம் உன் பொண்ணு ரோட்டில் போகிறப்ப எவனா கையை பிடிச்சி எடுத்துட்டான், 8 வயசு பொண்ணை எவனா கெடுத்துட்டானா நீ எங்கே போய் சொல்லுவ? ஒரு வேளை நைட்டு உன் வீட்டில் கொள்ளைக்காரனோ திருடனோ வரான், ஏதோ ஒன்று பண்ணுறான்னு வச்சுக்கோ. அப்போ உனக்கு எந்த சத்தமும் கேட்கல, உன் வீட்டில் கொலையே விழுந்துருச்சு. அப்போ எவன்கிட்ட போய் சொல்ல? நீ என்ன தான் செக்யூரிட்டி கேமரா வச்சுக்கோ, நீ என்ன தான் செக்யூரிட்டியாக இருந்தாலும், நீ என்ன தான் சேஃப்டியாக இருந்தாலும், உனக்கு என்ன நடக்குமோ அது கண்டிப்பாக நடக்கும். அது எப்படி? ஒரு விஷயம் நல்லது நடந்தால் கடவுளாட்டி நடந்தது, அதே விஷயம் கெட்டது நடந்தாலும் கடவுளாட்டி நடக்குது எப்படின்னு சொல்கிறது தான் நம்ம மனுஷனும். ஸோ எப்பயுமே தனக்கு ஒரு விஷயம் நடந்தால் அது இன்னொருத்த மேலே போடுறது தான். இப்போ ஒரு நாய் ரோட்டில் போகுது, கடிக்குது, ஓகே, அது ஏன் கிடைக்கிது? அதுக்கு சரியான உணவு முறை கிடைக்கல, அது சரியான பராமரிப்பு இல்லை. அது கொடுக்கலாம், அது கொடுக்கறத விட்டுட்டு அது இனத்தை அழிக்கணும்னு நினைக்கிறது தப்பு. சரியா? ஓகே. ஒருவேளை நான் இப்போ எனக்கு தெரிஞ்சதை வச்சு சொல்கிறேன். நான் சின்ன வயசில் நான் இருக்கும்போது தெருவுக்கு ஒரு பைப் இருக்கும், அட்லீஸ்ட் 3 பைப்பாவது இருக்கும். நான் ஸ்கூல் படிச்சுட்டு வரப்போயோ, நான் அங்கே கிரிக்கெட் விளாட போனப்பையும் சரி, அந்த தெரு பைப்பில் தண்ணி குடிச்சிட்டு வருவோம். அப்போ நாய்களுக்கோ காக்காய்க்கோ அங்கே தண்ணி கிடைக்கும். இப்போ எங்கே கிடைக்கிது? எத்தனையோ வீடியோ பார்க்குறீங்க, காக்காய்க்கு அவனா தண்ணி எடுத்து போடுறான், அது ஒரு ரூல்ஸ் எடுத்து போடுறான். நாய்க்கு ஒவ்வொருத்தவங்க போயிட்டு ஒவ்வொரு இடத்துலையும், சென்னை நான் பார்க்குற இடத்துல தண்ணி தொட்டி வைக்கிறேன், அதை வைக்கிறேன். அதில் தண்ணி எவ்வளோ நாள் யாரும் நம்ப முடியும்? அடிக்கிற வெயிலுக்கு அடுத்து ஊற்றிட்டு வர அந்த நிமிஷமே காணாம போயிடுமே. மரத்துக்கு மேலே பிளாஸ்டிக் கட்டி விட்டு தண்ணி இறையெல்லாம் வைக்கிறாங்க. இது இப்போ நடக்குது. இப்படி இருக்கிற பட்சத்தில் நாய்க்கு ஒரு தண்ணி கிடைக்கல. இப்போ உனக்கு ஒரு மணி நேரம் உன்னை வெயில் அலைய விட்டுட்டு தண்ணி இல்லைன்னு சொன்னால் நீ என்ன பண்ணுவ? எப்படி கத்துவ? உன் பிரச்சனை எப்படி நடக்கும்? இவ்வளோ அறிவு உள்ள நீயே உனக்கு ஒரு பாட்டில் தண்ணி கிடைக்கல, 1 மணி நேரம் வெயில் அலைய விட்டா இப்படி கத்துற நீ, அந்த நாய்களுக்கு எப்படி சரியான விஷயத்தை நீ கொடுக்காம நாயினால தான் இவ்வளோ பிரச்சனை நடக்குது, நாயினால தான் இவ்வளோ நடக்குது, நாயை உங்கள் வீட்டுக்குள்ளே வச்சு வளங்க, உங்கள் தெருவுக்குள்ளே வச்சு வளங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்களே. ஓகேம்மா, நாய் தெருவில் தாம்மா இருக்குது, நாய் வேறு எங்கே போகும்? நாய் ஆரம்பத்துலேருந்து தெருவில் தான் இருக்குது. அந்த தெருவில் கிடந்த நாயோட தான் நீங்கள் ஆதி காலத்துலேருந்து வந்திருக்கீங்க. ஆரம்பத்தில் யாவனும் இந்த அப்பார்ட்மெண்ட்டோ இந்த பில்டிங்கோ இந்த இவ்வளோ பெரிய எதுவுமே கட்டலை. ஒரு ஓலை குடிசை, அந்த குடிசையில் வாசலில் நாய், சில பேர் வீட்டில் உள்ளார இருக்கும். இப்படி தானே வந்துச்சு, ஆதி காலத்துலேருந்து அப்படி தானே வந்தீங்க. எடுத்த விதத்தில் அந்த காங்கிரீட் பில்டிங் கட்டிட்டு டைல்ஸ் போட்டுட்டு ஏசி போட்டுட்டு ஜம்முன்னு பஞ்சு மெத்தலாம் படிக்கலிங்களே. எல்லாம் ஒரு பரிணாம வளர்ச்சி, எல்லாம் ஒரு சுழற்சி, அவ்வளோதான். இது ஒரே நிமிஷத்தில் அழியிறதுக்கு ரொம்ப நேரமும் ஆகாதுல்ல. அதையும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. எனக்கு ஒரு விஷயம் ஒன்று புரியல. ஒரு இனத்தை அழித்தா நல்லா இருக்குன்னு நினைக்கிறது எவ்வளோ ஒரு முட்டாள்தனம். நீங்கள் உடனே சொல்லுவீங்க, நாயும் மனுஷனையும் ஒன்றா கம்பேர் பண்ணுறியா? நாயும் மனுஷனும் ஒன்றா கம்பேர் பண்ணல. மனுஷனை என்றைக்குமே நன்றி உள்ளவன்னு சொன்னது இல்லையே. நாய் தானே நன்றி உள்ளவன்னு சொல்கிறான். அப்போ உன்னோட ஒரு படி மேலே தானே நாய் இருக்குது. நாய் போய் என் வீட்லேயும் சொத்துக்காக அலையில, எவனையும் பழி வாங்க நிற்கல, என் குடியும் கெடுக்க நினைக்கல. நீ நிற்கிறீல, ஊரா விட்டு கதையை நீ பேசுறீல, பக்கத்து வீட்டில் நான் என்ன நடக்குது மூக்கு விட்டுட்டு பார்க்குறீல. நீ ஃபஸ்ட்டு கரெக்டாக இருக்க எல்லா விஷயத்துலையும். நீ 1000 தப்போ வச்சுட்டு ஏன் வாயில்லாத ஒரு என்னை பற்றி இப்படி பண்ணுற?